ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு காம்போ மீல் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹனி பேபி கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல பேபி கார்னை வந்து பிளான்ச் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உங்கள் காரத்துக்கு ஏற்ப பெப்பர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட். இது நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, ஹீட் ஆனோடனே ஒவ்வொரு பேபிகார்னாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது கலர் மாறக்கூடாது, கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. சாப் பண்ண கார்லிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. கார்லிக் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை என்கிட்ட, அதனால் நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்போது நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணலாம். 1 teaspoon of red chili sauce, 2 tablespoon green chili sauce, 1 teaspoon soya sauce. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஹைலியே தாங்க இருக்கணும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாத்துக்குமே ஃப்ளேம் ஹைலியே தான் இருக்கணும். சிம் பண்ணிடாதீங்க. சிம் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வராது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா கொதி வரும்போது இந்த சாஸுக்கு ஏற்ற பெப்பர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறதுனா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி திக்கனிங் பண்ணிக்கோங்க சாஸை. சாஸ் நல்லா திக்கானதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி, ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஹனி ஆட் பண்ணும். அதில் இருக்க சூட்லேயே பரட்டி விட்டால் போதும். இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த கமர் கட் மாதிரி ஆகிடும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹனி போட்டுட்டு எல்லாத்துலேயும் கோட் ஆகணும். கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ஹனி பேபிகார்ன் ரெடி. இப்போ ஹர்ப் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா போடலாம், என்கிட்ட குழந்தைங்களுக்கு தானே கொடுக்குறோம். ஸோ கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். என்கிட்ட பட்டர் இல்லைன்னா முருவிடும். வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்வீட் கார்ன்லேயும் சால்ட் போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கேன். அண்ட் ரைஸ்லேயும் சால்ட் போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த ஸ்வீட் கார்ன் வந்து இந்த பட்டரில் டாஸ் ஆனதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணல, நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் உடஞ்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு சொல்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைஸ் உடஞ்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கூட பெப்பர் போட்டுக்கிறேன். நான் சால்ட் போடல, நான் எல்லாத்துலேயும் சால்ட் போட்டிருக்கனால. கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஹர்ப் ரைஸ் ரெடி. இது கிட்ஸ் லன்ச் பாக்ஸ்க்குலாம் ஒரு சூப்பர் ஆப்ஷனுங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்துடுங்க. உங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.